அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, இப்போ சில மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நடக்காமல் ஒத்தி வைத்திருந்தாங்க இல்லையா? அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இன்டர்வியூ நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இந்த டிசம்பர் 25 இந்த டிசம்பருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூகள் அனைத்தையுமே ஒட்டுமொத்தமாக முடித்துவிட்டு அடுத்த ஜனவரியிலிருந்தே அனைவருக்குமே ரிசல்ட் அப்டேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் பார்த்தீங்கன்னா செய்தியாளர் சந்திக்கும் போது பேசியிருக்காரு. இதை தொடர்ந்து ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எதன் மூலமாக அப்டேட் வந்தால் ஆகும். ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கால் லெட்டர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா எது மூலமாக நம்மளுக்கு கொடுப்பாங்க. போஸ்ட் மூலமாக வருமா, இல்லை எஸ்எம்எஸ் மூலமாக வருமா, மெயில் மூலமாக வருமா அப்படின்றத எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடியும் அப்படி தான் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் இதில் செலக்ட் ஆகியிருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு குறுஞ்செய்தி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்களோ அவங்களுக்கு குறுஞ்செய்தி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக யாரும் ஏமாந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இது இந்த ரேஷன் கடை வேலைக்காக பணம் கொடுத்து யாருக்கிட்ட நீங்கள் ஏமாறாதீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் மூலமாக மெயில் மூலமாக உங்களுக்கு எதனா மெசேஜ் வந்தது அப்படின்னா அது கன்ஃபார்மாக அப்படின்றத அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்டே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூ ஆல் டீட்டெயில் இருக்கு இல்லையா? இதே மாதிரி தான் சேல்ஸ்மேன் பேக்கருக்கான ரிசல்ட்டும் அதில் தான் அப்டேட் பண்ணுவாங்க. அதில் கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். அந்த பிடிஎஃப்பில் நம்மளுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கா, டேட் ஆஃப் பர்த் இருக்கா, அனைத்தையுமே இதில் கொடுப்பாங்க. இது மாதிரி செக் பண்ணிக்கலாம். ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இப்படி தான் அப்டேட் பண்ணுவாங்க. இருந்தாலும் ரிசல்ட் கர்மாமாக பார்த்தீங்கன்னா ஜனவரி பொங்கல் பரிசாக தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை ரிசல்ட் எல்லாருக்குமே கொடுக்க போகிறாங்க. இருந்தாலும் இதில் செலக்ட் ஆகியிருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பொங்கல் பரிசு கொடுப்பதற்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கான கூட வாய்ப்புகள் கூட அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதிலே தெரிஞ்சுக்கலாம் இல்லையா செலக்ட் ஆகிருக்கும் அப்படின்றத. இருந்தாலும் இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்வியூ போயிருக்கீங்க இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் உட்காந்துருக்கும் போதே அவங்க கண்காணித்து தான் சில பேர் இருப்பாங்க. அதில் உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய பேச்சு திறமை இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 மார்க் கொடுத்துருப்பாங்க. அவங்க கேட்ட கேள்விக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த வேலைக்கு உங்களுடைய 50 மார்க் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அடுத்ததாக உங்களுடைய மார்க் ஷீட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேனுக்குன்னா 12th மார்க் ஷீட்டில் ஒரு 80% மேலே இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்கு இந்த வேலையை கிடைச்சிரும். 10th அதே மாதிரி தான். நீங்கள் பேக்கருக்கு பார்த்தீங்கன்னா 80-70 மேலே % இருந்தாலே போதும். கன்ஃபார்மாக இந்த வேலையை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கிடைச்சிக்கும். இதன் அடிப்படையில் தான் பேஸ் பண்ணி அனைவருமே பார்த்தீங்கன்னா இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்குது. இருந்தாலும் அப்பாயின்மெண்ட்டு ஆர்டரை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு போஸ்ட் மூலமாக வரும். இருந்தாலும் ரிசல்ட்டை பொறுத்தளவு கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்டில் வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கும் நிலையில் அடுத்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் கொடுப்பாங்க. கூடிய விரைவில் போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா 2023 பார்த்தீங்கன்னா 10 மாதம் காலங்களாகவே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்டேட் பண்ணாமே ஒரு பிரச்சனையால் போயிருந்துச்சு. இந்த பிரச்சனை இந்த வருஷம் வருமா அப்படின்றது தான் ஒரு பெரிய பயமாகவே இருக்குது. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் ரேஷன் கடை ரிசல்ட் குறித்து இன்றைக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா இதுதான். அதனால் இதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்ததாக முன்னுரிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆதரவற்ற விதவிகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஹேண்டிகேப் இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்கறதுக்கான தமிழ்நாடு அரசு ஏற்கனவே வச்சுருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் அனைவருக்கும் முன்னுரிமை கொடுப்பாங்க. இருந்தாலும் அதுக்கு இந்த சான்றிதழ் நீங்கள் சமர்ப்பணம் செய்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த வேலையை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.